ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இறால் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த குழம்புமே வேணாம், நம்ம இதுலேயே மஸ்ட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுதான் எனக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறமா 200 கிராம் வந்துட்டு எறா எடுத்திருக்கேன், ஒரு 2 பெரிய முருங்காய் எடுத்திருக்கேன். முருங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை முடி தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்துட்டு எனக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி பிடிக்காதவங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையுமே உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற இறால் சேர்த்துக்கலாம். இறால் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு சுருண்டு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தக்காளி வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் தூள் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாவுமே சேர்த்துருக்கோம். நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாத்தூள் வந்து இதுக்கு சேர்க்கக்கூடாது. நம்ம ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் போட்டோன்னா ரொம்ப கட்டியான மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதுவுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அது ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்துட்டு முருங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியுமே நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போதும். முருங்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு முருங்காய் சீக்கிரமாக வெந்துடும். முருங்காய் வேகிறதுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்லை, சேர்த்தோன்னா ரொம்ப குழஞ்சிரும். நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் முருங்காய், அதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.